நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், நீ ராஜிட்ட பேச நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உண்மையை சொல்லணும்னா உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா. நீ அப்படி பேசுறாளே இல்லையடா, ஏன்டா அப்படி நடந்துக்கிட்ட? இல்ல, ஒரு கோவத்துல. தப்பு மச்சான், அதுவும் ராஜி கிட்ட போய். டேய், என்னடா பண்ணலாம்? சீரியஸா தெரியல மச்சான். நீ அவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் எனக்கே உன் மூஞ்ச பார்க்க பிடிக்கலையே. ராஜி நன்மை யோசிச்சு பாருடா மச்சான். கோவத்துக்கும் வெறுப்புக்கும் வித்தியாசம் இருக்குடா. ராஜு மேல காட்டினது கோவம், அது சமாதானமா ஆகலாம், சரியாவும் ஆகலாம். ஆனா நீ ராஜிட்ட காட்டினது வெறுப்புடா. அது அவளை டோட்டலா காலி பண்ணிச்சுடா. எப்படிடா இதை சரி பண்றது? டேய், கறந்த பால் மடி போகாது, உதிர்ந்த பூ கிளை சேராது, கருவாடு மீனாகாதுடா. அந்த மாதிரிதான்டா சொன்ன வார்த்தையை ரிவர்ஸ் எடுக்க முடியாது. அப்ப இதுக்கு என்னதான்டா வழி? மன்னிப்பு தான். மன்னிப்பாளா? என்ன கேட்டா? டேய், ஒரு ஆறுதலுக்காவது ஆமான்னு சொல்லேன்டா. டேய், இந்த விஷ்ணு 1 கோடி ரூபா கொடுத்தாலும் பொய் சொல்ல மாட்டான்டா. ஹாய் லக்ஷ்மி. விஷ்ணு, ஒரு நிமிஷம் வாயேன். சாரி லக்ஷ்மி, நான் ராஜி கிட்ட அப்படி பேசினது தப்பு தான். அதுக்கு எதுக்கு என்கிட்ட சாரி சொல்ற? நீயும் என் மேல கடுப்புல இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ அவகிட்ட அப்படி நடந்து பண்ண எதிர்பார்க்கல கார்த்திக். எல்லாரும் இதே சொன்னா எப்படி? சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு உங்க அப்பா பாக்குற பையனை கட்டிக்கணும்னா கட்டிக்கோ. அதையே என்கிட்ட சொல்றேன்னா நீ வெறுப்பா சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. சூசனோட இருந்தேன் ராஜி கேட்டது மட்டும் நியாயமா? இல்லதான், ஆனா நீ அவ்வளோ ஒன்னா உன் மேல இருக்கல லவ்ல அவ அப்படி கேட்டா. ஆனா நீ ராஜி மேல இருக்கிற வெறுப்புல அப்படி கேட்ட. இதான் உங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ள வித்தியாசம். இப்போ என்ன பண்ணலாம்? ராஜி நேத்து பயங்கர வெறுப்புல கிளம்பி போனா. வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்து பார்த்து பயங்கர வெறியா இருப்பா. அநேகமா அவ உன்கிட்ட பேச 1 வாரமாவது ஆகும்னு நினைக்கிறேன். ஹாய் கார்த்திக். என்ன காலையிலே காரிடார்ல வெட்டி கதையா? கார்த்திக், உன் ஷர்ட் கலர் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். என்ன பிராண்டடா? ரொம்ப நல்லா இருக்கு கார்த்திக். சும்மாவே நீ அழகுதான், இந்த ஷர்ட்ல இன்னும் நீ அழகா தெரியுற. என்னாச்சு? என்ன இல்ல, காலையிலே இவ்ளோ ஜாலியான மூட்ல இருக்கியே, அதான் ஒண்ணும் புரியல. ராஜி, ஒருவேளை உள்ள அழுகிற வெளிய சிரிக்கிற அப்படிதானே? உள்ளேயும் சிரிக்கிற வெளியவும் சிரிக்கிற. என்ன நடந்துச்சு நேத்து ராத்திரி? ஞானம் பிறந்துருச்சு. புரியல. அது என்ன சொல்லுவாங்க? என்லைட்மெண்ட். அது தெரியுது. எதுக்கு இந்த திடீர் ஞானம்? லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட்னு இப்பதான் எனக்கு புரியுது. சம்திங் ராங். என்ன, அழுதாலும் ராங், சிரிச்சாலும் ராங்கா? அழ வேண்டிய நேரத்துல சிரிச்சா ராங்கோ ராங். போய் வேலையை பார்க்கலாமா? பார்க்கலாமே. வாங்க போலாம். வா லக்ஷ்மி. அது ஆழமில்ல, அது செரும் கடலும் ஆழமில்ல. ஆழமெது ஐயா, அந்த பொம்பளை மனசு தாயா. டேய். என்ன மச்சி? என்ன நொன்ன மச்சி? மூங்கி குத்துனு வச்சுக்கோ, மூக்கு பிடரி வழியா பின்னாடி வந்துடும். என்ன ஒரு வயலன்ஸ்? ஏய், என்ன சிச்சுவேஷன் சாங் படி கலாய்க்கிறியா? டேய் வேணாண்டா. டேய், கோவப்பட வேண்டிய ராஜே கோவப்படல, அதான மனசுல இருக்க கேள்வி. ஆமா, கோவம் இல்ல, அதனால கோவப்படல. என்ன இழிப்பு? டேய், கஷ்டம் வருமோ ஒருத்தன் அழுதா அவனுக்கு கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். அதே கஷ்டம் வருமோ ஒருத்தன் சிரிச்சா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பயங்கரமான கஷ்டம்னு அர்த்தம். இப்ப எதுக்கு இந்த மாதிரி ஒரு உதாரணம்? மச்சான், ராஜி உன்கிட்ட சண்டை போட்டிருந்தாலோ இல்ல பேசாம போயிருந்தாலோ அவளுக்கு கோவம்னு அர்த்தம். அதே கோவம் ஒரு பீக்கை தாண்டி போயிடுச்சுன்னா சாதாரணமாயிடும்ல. என்ன இப்ப ராஜிக்கு என் மேல பயங்கரமான கோவம்ன்ற? ஆமா மச்சான், கோவம் எல்லையை தாண்டி போய் விரக்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, அதான் ராஜி கோவப்படலையோ? ஆமா மாமா. டேய், ஒருவேளை என் சைடுல இருக்க நியாயம் அவளுக்கு புரிஞ்சிருக்கலாம்ல? எனக்கு என்னமோ அப்படிலாம் தெரியலடா.
வாயை மூடு. மச்சான் உண்மை கசக்குண்டா. அதுக்காக கசக்கிறது எல்லாமே உண்மையாயிடாதரா? டேய் சும்மா எனக்கு டைம் பாஸ் ஆகலன்னு உனக்கு அட்வைஸ் பண்ணலாம் பார்த்தா நீ கவுண்டர் மேல கவுண்டரா போட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க. உன் மேட்டரை நீனே டீல் பண்றா. எங்களுக்கு தெரியும் எப்படி டீல் பண்ணணும்னு. அப்ப பண்ணு. பண்றேன். பண்ணி காட்டுற. எனக்கு ஒரு டைம் வரும்டா, அப்ப வச்சுக்கிறேன். என்னது வச்சுக்கிறியா? அட்டிங். ஓகே. ராஜி, ராஜி. என்ன கார்த்திக்? இல்ல அது ஒரு நிமிஷம். ஹலோ, என்னங்க? கிரெடிட் கார்டா? வேணாங்க அதெல்லாம். இல்ல வேணாம், சாரி. கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேக்குறாங்க. எப்படிதான் நம்ம நம்பர்லாம் பிடிக்கிறாங்களோன்னு தெரியல. சொல்லு கார்த்திக், ஏதோ பேசணும்னு வந்தியே. அது எடுத்து பேசு. ஹலோ. என்னது? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வேணாம், கடுப்பை கிளப்பாதையா. போன வை. உனக்கும் அதே காலா? சரி, அதை விடு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சேன். அது ஹலோ. ஓ, அவங்க 2 பேர் வேணாட்டாங்களா? சரி சரி, நான் இன்னொரு 3 பேர் நம்பர் தரேன். அவங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வாங்குவாங்க. அவங்க பேரு கௌஷிக், சூசன், சௌந்தர்யா. அட பாவி. ஒன் செகண்ட். என்ன மச்சான்? ஏய், உன் வேலைக்காக எங்க நம்பர்ல குடுக்குறியா நீ? ஹலோ, அந்த நம்பருக்குலாம் இமிடியேட்டா கால் பண்ணுங்க. சாரி. எதுக்கு? இல்ல, நான் உன்னை அப்படி நேத்து நடந்ததை பத்தி பேச வேணாம், விட்டுடலாமா? என்னோட தப்பு தான். ப்ளீஸ், அதை பத்தி பேச வேணாமே. வேற ஏதாவது பேசலாமே. இல்ல, எனக்கு உறுத்திட்டே இருக்கு. கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக். சரி, பேசலாம். தேங்க்ஸ். வேற ஒன்றும் இல்லை, ஈவினிங்குள்ள கொஞ்சம் வேலையை முடிக்கணும். நான் கொஞ்சம் ப்ளீஸ். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன லக்ஷ்மி, சாப்பிடணும்னு வந்துட்டு இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்க? எனக்கு பசிக்கல ராஜி. வீட்ல பிரியாணி பண்ண, உனக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன பிரியாணியா? ஆமா. ஏன் அப்படி அதிசயமா கேக்குற? காலையில 7:30 மணிக்கு ஆபீஸ் பஸ். பிரியாணி எப்ப எழுந்திருச்சு பண்ண? ராத்திரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், காலையில எந்திரிச்சு பண்ண. அதாவது வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் ராத்திரியே உரிச்சு வச்சுட்ட. ஏன் கேக்குற? நீ என்கிட்ட உத வாங்க போற. ஏன் லக்ஷ்மி, வெள்ளை பூண்டெல்லாம் ராத்திரி உரிச்சு வைக்க கூடாதா? இப்ப எங்க ஒரு கொலை விழ போகுது. சிரிக்காத. என்ன பிரச்சனை உனக்கு? கார்த்தியோட சண்டை போட்டுட்டு நேத்து நீ அழுதுகிட்டே வீட்டுக்கு போனதை பாக்குறப்போ எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உனக்காக அவன் ஃபீல் பண்ணி ராத்திரி எல்லாம் தூங்காம மனசு கஷ்டத்தோட ஆபீஸ் வந்தா, நீ என்னமோ பிரியாணி பண்ண, வெங்காயம் உரிச்சேன், வெள்ளை பூண்டு உரிச்சேன்னு கதை சொல்ற. சிரிக்காத ராஜி, கடுப்பாகுது. விடு லக்ஷ்மி அத. ஹே, ஒரு நாள்ல அப்படி என்னடி இப்படி ஒரு மாற்றம்? லக்ஷ்மி, கோவப்பட்டு கவலைப்பட்டெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது. ஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? யா. வேணா. சரி, என்ன வேணும் சொல்லு. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எதை பத்தி? உனக்கும் கார்த்திக்கும் நடுவுல என்னங்கறத பத்தி. அததான் கார்த்தியே சொல்லிட்டானே. என்ன சொன்னா? எங்க அப்பா பார்த்த மாப்பிளை தான் கட்டிக்கோன்னு சொல்லிட்டானே. ஹே, அது கோவத்துல சொன்னது. லக்ஷ்மி, வேற ஏதாவது பேசலாமா? என்ன நைஸா அத பத்தி பேசாம எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? அத பத்தி பேசினா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லக்ஷ்மி.
கார்த்திகா இப்படி எல்லாம் பேசினான்னு தோணும். இதை அப்படியே விட்டுடலாமா? அதை சரி பண்ண வேண்டாமா? வேணாம், ஏன்? அதை சரி பண்ண முடியாது. புரியல. இது சரியா வராது லக்ஷ்மி. என்னடி குழப்புற? நான் கோவில் பட்டிக்காரி, எனக்கு அதெல்லாம் சரியா வராது. முடிவா என்னதான் சொல்ல வர? முடியாதுன்னு சொல்றேன். முட்டாள்தனமா பேசாத. ஆமா லக்ஷ்மி, எனக்கு இது ஒத்து வரல. அப்போ வேலையை விட்டு ஓட போறியா? சச்சே, எதுக்கு வேலையை விட்டு ஓடணும்? அப்போ கார்த்திக் கூட பேசாம மூஞ்ச திருப்பி வச்சுக்க போறியா? சிச்சி, காலையில கூட பேசினேனே. அப்ப என்னதாண்டி பண்ண போற? என் பாட்டுக்கு நான் என் வேலையை பார்க்க போறேன், அவ்வளவுதான். அதாவது இப்படியே இருப்ப, ஆனா அவனை கண்டுக்க மாட்ட. ம், முடியுமா? முயற்சி பண்ணணும். முடியலனா? முடியும் தான் நினைக்கிறேன். கஷ்டமா இல்லையாடி? வேலை செய்யற எல்லா பொண்ணுங்களும் கூட வேலை செய்யறவனை காதலிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது இல்ல. என்ன பாக்குற? எப்படி வந்த, இப்ப எப்படி மாறிட்டேன்னு யோசிக்கிற. நெருங்கி பழகி நிறைய எதிர்பார்த்து சண்டை வந்து எதுக்கு இதெல்லாம்? வெறும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா பிரச்சனை இல்லல்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அது வேற ஆளா இருந்தா நான் யோசிக்காம நீ பண்றது கரெக்ட் தான்னு சொல்லிருப்பேன். ஆனா கார்த்திக் மாதிரி ஒரு நல்ல பையனை போய். இல்ல, எனக்கு யாரும் வேணாம், நான் ராஜியாவே இருந்துட்டு போயிடுறேன். அப்போ அது அவ்வளவுதானா? ஹலோ, கஷ்டமா இல்லையா? ஆபரேஷன்னா வலிக்கதான் செய்யும், ஆனாலும் பண்ணிதானே ஆகணும். அப்போ முடிவு பண்ணிட்ட. இப்படி எல்லாம் பில்டப் பண்ணாத லக்ஷ்மி, எனக்கே என்னமோ மாதிரி இருக்கு. சரி, கடைசியா உன் முடிவு தான் என்ன? விஷ்ணு, லக்ஷ்மி, கௌஷிக், சௌந்தர்யா, கார்த்திக் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி நீ கார்த்திக் கிட்ட சொல்ல போற? சொல்லலாம் வேணாம், அவனே புரிஞ்சுப்பான். ஏங்க, உங்களுக்கு இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் என் ஞாபகம் வருது இல்ல? அப்படியா? ஏன் வரணும்? இல்ல, செவத்த பையன்னு வரும்போதெல்லாம் செகப்பா இருக்க ஞாபகம் வரணுமே நினைச்சேன். ஏன் ஊர்ல வேற யாரும் சிவப்பான பசங்களே இல்லையா? அப்போ செவத்த பையன் வந்ததும் என் ஞாபகம் வரலையா? ம்? ஆனா எனக்கு இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் உங்க ஞாபகம் தாங்க வரும். செவத்த பையான்றது ஓகே, என்ன ஞாபகப்படுத்துற மாதிரி என்ன வருது? கரிச்சாங்குஞ்சி நானடா. நான் கரிச்சாங்குஞ்சா? இல்ல, அது வந்து அந்த லைன்லாம் வரும்போது உங்க ஞாபகம் வருங்க. என்ன லைன்? செவத்த பையன் நானு, அவத்த பொண்ணு நீங்க. என்னது? இல்ல, அது இல்லங்க. அவத்த பையா செவத்த பையா அழிச்சாட்டியம் ஏனடா கவர்ச்சி மேல லலலலல. இல்லங்க, வேற ஒரு நல்ல லைன் வரணும். அவசரத்துக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஃப்ராட். அது இல்ல, அது வந்து நான் கருப்பா? யார் சொன்னது? நீங்க ஒரு மாதிரி பிரவுனுங்க, புது கலர். ஆக மொத்தத்துல நான் கலர் இல்ல. கலர் தாங்க, கருப்பு கலர் இல்லன்னு யார் சொன்னது? என்ன பண்ணலாம் விஷ்ணு? எதுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல, கலரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு உங்க அம்மா குங்குமப்பூ சாப்பிடணும். நான் வேணா வாங்கி கொடுக்கவா? ஏங்க, அது நீங்க வயிற்றுல இருக்கும்போது சாப்பிட்டு இருக்கணுங்க. இது ரொம்ப லேட்டு. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். நான் சிவப்பா இருக்கிறதுக்கு எங்க அம்மா ஏன் குங்குமப்பூ சாப்பிடணும்? ஏங்க, சீரியஸாவா அப்படி யோசிக்கிறீங்க? அப்ப நான் குங்குமப்பூ சாப்பிடவா? நீங்க குங்குமப்பூ சாப்பிட்டா உங்க குழந்தை தாங்க கலரா பிறக்கும், நீங்க கலராக முடியாது. ஹே, என் குழந்தை கலரா பொறுக்கிறதுக்கு நான் ஏன் தேவையில்லாம குங்குமப்பூ சாப்பிடணும்? அதுக்கு வேற வழி இருக்கு. அப்படியா? என்ன வழி? ஒரு சிகப்பான பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சதுல்ல? அட ஆமா. ஏங்க, உங்களை கட்டிக்க போற அந்த சிகப்பான பையன் யாருங்க? எனக்குன்னு ஒருத்தன் இனியா பிறக்க போறான். ஆல்ரெடி பிறந்து இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். என்ன 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 சம்மந்தம் இல்லாம பாட்டு வருது? ஓ சாரி, தெரியாம டச் ஆயிடுச்சு. ஓகே, டச் ஸ்கிரீன்ல அதான் டச் ஆயிடுச்சு. ஆஹா, டச் ஆனா பாட்டு வரும். என்னது? இல்ல, போனை டச் பண்ணா பாட்டு வரும் சொன்னேன். என்ன டபுள் மீனிங்ல பேசுறியா? இல்ல, சிங்கிள் மீனிங் தான்.
ஆனா எனக்கு வேற மீனிங் தோணுதே. ஏங்க நான் சிங்கிள் மீனிங் சொன்னதே நீங்க நினைச்ச அந்த வேற ஒரு மீனிங்க தான். அட பாவி. நம்ம போனும் டச் ஸ்கிரீன் தான், தெரியாம கைப்பட்டுடுச்சு. ஓ நானும் டச் நீங்களும் டச்சா? போடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மி ம்? ஒரு நிமிஷம், நான் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாடி. இதுக்கெல்லாம் சின்ன புள்ள மாதிரி பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க. நன்றி சொல்லவே ஹே ராஜ். என் மன்னவா வார்த்தை இல்லையே தெய்வம் என்பதே. ஹலோ ராஜி, அப்பா பேசுறேம்மா. அங்கிள், நான் லக்ஷ்மி பேசுறேன். அப்படியா? ராஜி எங்கம்மா? பக்கத்துல வாஷ்ரூம் வரைக்கும் போயிருக்கா, கூப்பிட்டவா? இல்லம்மா, பரவாயில்ல. அவ வந்தா மாப்பிள்ள ஃபோன் பண்ணுவார் மட்டும் சொல்லிடுமா. என்ன அங்கிள்? அவளுக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்கம்மா. அவர்கிட்ட ராஜியோட நம்பர் கொடுத்துருக்கேன். அவர் ஃபோன் பண்ணா என்ன ஏதுன்னு ராஜியை பேசி சொல்லுமா. சரி அங்கிள், சொல்லிடுறேன். வச்சிடுறேம்மா. சரி அங்கிள். யாரு போன்ல? உங்க அப்பா தான். என்னவா? உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்திருக்காருல, அவர்கிட்ட உன் ஃபோன் நம்பர் கொடுத்திருக்காரா? மாப்பிள்ள ஃபோன் பண்ணுவார்னு சொல்ல சொன்னாரு. என்னடி இதெல்லாம்? அது வந்து உனக்கு மாப்பிள்ள பாத்திருக்காரா? இல்ல, யாரோ பெரியப்பாவுக்கு தெரிஞ்சவரா, அதான் ஒரு தடவை மீட் பண்ண சொல்லி. அவன் பிடிச்சிருக்குன்னு சொன்னா சொல்லுடி. அவன் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுனா நீ எதிர் கேள்வி கேக்குற. பிடிச்சிருக்குன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்ப கார்த்திக்? அவன் தானே சொன்னா கல்யாணம் பண்ணணும்னா பண்ணிக்க வேண்டியது தானே. ஹே லூசு, அவன் மேல இருக்க கோவத்துல இப்படி யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஏன்டி இப்படி எல்லாம் போட்டு குழப்பிக்கிற? சரி, கார்த்திக் வேணும் வேணாங்கிறத நீயே முடிவு பண்ணி தொலை. ஆனா 2 வருஷம் வேலை செய்யணும்னு சொன்னல, அது வரைக்கும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னல, அதுக்கப்புறம் ஏன் இந்த அவசரம்? உனக்கு கார்த்தியை பிடிச்சிருக்கு, ஆனாலும் அவன் மேல உனக்கு கோவம். அந்த கோவத்துல உங்க அப்பா சொல்ற எவனோ ஒருத்தனுக்கு தலையாட்ட போறேன்ற. எதுவா இருந்தாலும் கஷ்டம் உனக்கு தாண்டி, நல்லா யோசிச்சுக்கோ. லக்ஷ்மி, ஏய், என்னாச்சு? லக்ஷ்மியோட இது என்ன சண்டையா? இல்ல இல்ல, அது சும்மா. நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. ராஜி, என்ன? ஒரு நிமிஷம் பேசலாமா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, என்னன்னு சொல்லு. என்னோட பக்கமும் நிறைய தப்பு இருக்கு. புரியல. இல்லை, நான் உன்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே கோவப்பட்டேன். கார்த்திக், நான் கேட்டது தப்புதான். நீ கோவப்பட்டதும் நியாயம்தான். இல்லை, நான் பண்ண தப்பு தான். தப்புக்கு தப்பு சரியா போச்சு, அதை விட்டுரு. அது சரியான மாதிரி தெரியல, அதான். புரியல. ராஜி, ஏன் யாரோ மாதிரி என்கிட்ட பேசுற, யாரோ மாதிரி சிரிக்கிற, யாரோ மாதிரி பழகுற? அப்படியா? எனக்கு அப்படியே தான் தோணல. இல்ல, நீ முன்னாடி மாதிரி இல்ல. முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப நீ அதை இல்லைங்கிற? அது பழைய நெருக்கம் இல்ல ராஜி, ரொம்ப ஃபார்மலா இருக்கு. ஒரு சிரிப்பு சிரிச்சேன்னா அதுல எவ்வளவு அன்பு இருக்கும் தெரியுமா? இப்பெல்லாம் சும்மா சிரிக்கணுமேன்னு சிரிச்ச மாதிரி. கோவமா இருக்கிறது கூட ஓகே, ஆனா எந்த ஃபீலும் இல்லாம ஹாய் பாயின்னு பேசி சிரிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜி. பழைய ராஜி என்கிட்ட பழக மாட்டியா? நான் பண்ண எதையும் நியாயப்படுத்த விரும்பல, என்னை மன்னிச்சிரு. எதுக்கு தப்பே பண்ணாம மன்னிப்பெல்லாம் கேட்கணும்? எப்பவுமே நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஃப்ரெண்டுனா
இல்லை எப்போவுமே ஃப்ரெண்டாக இருப்போன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு அர்த்தம். அவ்வளோதானா? நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அதை தாண்டி எதுவும் சரியா வராதுன்னு தான் எனக்கு தோணுது. ஓ, ஓகே, உன் இஷ்டம் எப்படியோ அப்படியே இரு.